தேங்காய் பால் நன்மைகள், தீமைகள் மற்றும் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் மைனஸ் ஒரு முழுமையான விளக்கம். அறிமுகம் த ஹுக். வணக்கம் நண்பர்களே. தேங்காய் பால் குடித்தால் இதயம் பாதிக்குமா, அல்லது இது ஆரோக்கியம் தரும் ஒரு சூப்பர் ஃபுட்டா? மைனஸ் இப்படி ஒரு சந்தேகம் நம்மில் பலருக்கும் உண்டு. நம் பாரம்பரிய சமையலில் தவிர்க்க முடியாத தேங்காய் பாலின் நன்மைகள், தீமைகள் மற்றும் இது உங்கள் உடலின் கெட்ட கொழுப்பான எல்டிஎல் அளவை எப்படி பாதிக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். தேங்காய் பாலில் உள்ள முக்கிய சத்துக்கள். தேங்காய் பால் வெறும் சுவைக்காக மட்டுமல்ல, அதில் எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன. ஆரோக்கியமான கொழுப்புகள். இதில் உள்ள MCT மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் உடலுக்கு முக்கியமானது. வைட்டமின்கள். வைட்டமின் கி, இ மற்றும் பி காம்ப்ளெக்ஸ். தாதுக்கள். இரும்பு சத்து, மக்னீசியம் மற்றும் பொட்டாசியம். தேங்காய் பாலின் நன்மைகள். பெனிஃபிட்ஸ். 1. உடனடி ஆற்றல், இன்ஸ்டன்ட் எனர்ஜி. இதில் உள்ள MCT கொழுப்புகள் மற்ற கொழுப்புகளைப் போல உடலில் தங்குவதை விட நேரடியாக கல்லீரலுக்கு சென்று எரிபொருளாக மாறி உடலுக்கு உடனடி சக்தியை தருகிறது. 2. நோய் எதிர்ப்பு சக்தி. இதில் உள்ள லாரிக் ஆசிட் பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றுகளிலிருந்து உடலை பாதுகாக்கிறது. 3. செரிமான ஆரோக்கியம். இது குடல் புண்களை ஆற்றவும் செரிமான மண்டலத்தை சீராக வைக்கவும் உதவுகிறது. 4. பால் மாற்று. லாக்டோஸ் ஃப்ரீ பசும்பால். ஒவ்வாமை, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் உள்ளவர்களுக்கு தேங்காய் பால் ஒரு மிகச்சிறந்த மாற்றாகும். 5. அழகு பராமரிப்பு. இது சருமத்தை ஈரப்பதத்துடன் வைக்கவும் கூந்தல் வளர்ச்சியை தூண்டவும் உதவுகிறது. தீமைகள் மற்றும் பக்க விளைவுகள். எந்த ஒரு உணவும் அளவுக்கு மீறினால் பாதிப்பை ஏற்படுத்தும். அதிக கலோரிகள். இதில் கலோரிகள் அதிகம் என்பதால் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். செரிமான கோளாறு. சிலருக்கு தேங்காய் பால் வயிற்றுப்போக்கு அல்லது வயிறு உப்பசம், ப்ளோட்டிங் போன்ற உணர்வை தரலாம். கொழுப்பு அதிகரிப்பு. மிக அதிகமாக உட்கொள்ளும் போது இது உடலில் தேவையற்ற கொழுப்பை சேர்க்கும். தேங்காய் பால் மற்றும் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் முக்கியமான பகுதி. எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் என்பது கெட்ட கொலஸ்ட்ரால் என்று அழைக்கப்படுகிறது. தொடர்பு என்ன? தேங்காய் பாலில் சாச்சுரேட்டட் ஃபேட் அதிகம். இது சிலருக்கு எல்டிஎல் அளவை உயர்த்தலாம். ஆனால் இதிலுள்ள MCT கொழுப்புகள் நல்ல கொழுப்பான HDL ஐயும் உயர்த்தும் தன்மை கொண்டது. உங்கள் LDL அளவு எவ்வளவு இருக்க வேண்டும்? LDL அளவு mg/dl. நிலை ஸ்டேட்டஸ் 100க்கும் கீழ். மிகச்சிறப்பு ஆப்டிமல் 100 முதல் 129 வரை. சராசரி நியர் ஆப்டிமல் 130 முதல் 159 வரை. எச்சரிக்கை தேவை பார்டர்லைன் ஹை 160 முதல் 189 வரை. அதிகம் ஹை 190க்கு மேல். மிகவும் ஆபத்தானது வெரி ஹை. யார் கவனமாக இருக்க வேண்டும்? ஏற்கனவே உயர் கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள், இதய நோய் பாதிப்பு உள்ளவர்கள், உடல் பருமன் உள்ளவர்கள். சரியான பயன்பாடு. ஸ்மார்ட் டிப்ஸ். 1. அளவு. வாரத்தில் 2 முதல் 3 வரை முறை மட்டும் பயன்படுத்துங்கள். ஒரு நாளைக்கு அரை கப் 125 மில்லிலிட்டர் என்பது போதுமானது. 2. சமையல் முறை. தேங்காய் பாலை அதிக நேரம் கொதிக்க வைப்பதை தவிர்க்கவும். சமையலின் இறுதியில் சேர்த்தால் அதன் சத்துக்கள் வீணாகாது. 3. வாழ்க்கை முறை. தேங்காய் பால் எடுக்கும் நாட்களில் போதிய உடற்பயிற்சி செய்வது கொழுப்பு தேங்குவதை தடுக்கும். முடிவுரை. தேங்காய் பால் என்பது இயற்கை அளித்த ஒரு அமிர்தம். ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழிக்கேற்ப உங்கள் உடல்நிலையை அறிந்து அளவோடு உட்கொண்டால் ஆரோக்கியமாக வாழலாம். குறிப்பாக இதயம் தொடர்பான பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுப்பது சிறந்தது. சிறு வேண்டுகோள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆரோக்கிய தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.